வணக்கம் விஜய் அண்ணா. நான் தமிழகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு, சரிங்களா? நான் குவைத்தில் இருக்கேன். என்னுடைய உரிமை, என்னுடைய ஓட்டு நான் தமிழகத்தில் இந்தியாவில் போடணும். ஆனால் என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் குவைத்தில் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன். என்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கும் இருக்கிறதுக்கான வீடு வசதி இல்லை. அதான் என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் வந்து இந்த குவைத்தில் வேலை பார்த்துட்ருக்கேன், சரிங்களா? குவைத்தில் தான் இருக்கேன். நான் டிப்ளமோ படிச்சிருக்கேன், டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்கேன். தமிழகத்தில் சரியான வேலை வாய்ப்பு எனக்கு இல்லாததுனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். என்னுடைய அம்மா வந்து கூலி வேலை செஞ்சு தான் என்னை காப்பாற்றி என்னை படிக்க வச்சு கடைசியில் எனக்கு கிடச்ச வேலை ஏரி வேலை. அந்த ஏரி வேலைக்கு போய் ஒரு நாளைக்கு அந்த 200 ரூபாய் 230 ரூபா வந்து எந்த மூளைக்கு பத்தும் அப்படிங்களா? என்னுடைய தலைமுறையும் அதே நிலைமைக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் என் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு இது மாதிரி வெளிநாட்டுக்கு வந்து நாங்கள் கஷ்டப்படுறோம். வெளிநாட்டில் என்ன போல் எத்தனையோ பேர் அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பிங்க எல்லோரும் இருக்காங்க. விஜயா நகர் இந்த நான் பேசுகிற அந்த நியூஸ் வந்து விஜயண்ணாவுக்கு எப்படி போகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். எத்தனையோ பேர் தன்னுடைய குடும்ப கஷ்டத்துக்கு காரணமாக தான் அந்த வெளிநாட்டில் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கோம். வெளியில் சொல்ல முடியாத ஒரு வலி. அதே பிறந்த அந்த மண்ணில் எங்களுக்கான வேலை வாய்ப்போ கிடச்சிருந்தா நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் சரியான படிப்புக்கான வேலை எங்களுக்கு கிடைக்கல. இங்கே வந்து என்ன வேலை செய்கிறோன்னே எங்களுக்கு தெரியல. நான் படித்ததுனால தான் சிங்காக. ஆனால் நான் இங்கே செய்கிற வேலை வீட்டு வேலை செய்கிறேன், சரிங்களா? காரு துடைக்கிறேன், டாய்லெட் கழுவுறேன், எல்லா வேலையுமே செய்கிறேன். நான் வந்து செய்யாத வேலையே இல்லை. ஒரு வீட்டு வேலையில் ஒரு அடிமையை எப்படி நடத்துகிறோமோ அப்படி தான் நடத்துகிறாங்க. எல்லா குவைத்திங்களையும் நான் சொல்லலை, ஒரு சிலர் நல்லாவும் பார்த்துக்கிறாங்க. ஆனாலும் இந்தியாவில் எங்களுடைய சுதந்திரம், இந்தியாவில் இருக்கிற அந்த சுதந்திரம் எங்களுக்கு சரியாக கிடைக்கல. நான் சரியாக வேலை வாய்ப்பு கிடைக்காததுனால எங்களுடைய கஷ்டத்துக்காக நாங்கள் வெளிநாட்டில் வந்து கஷ்டப்படுறோம் அடிமைகளாக. எங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கணுன்னா விஜயண்ணா வரணும், விஜயண்ணா ஜெயிக்கணும், டிவிக்கே ஜெயிக்கணும். தங்கைகளுக்காக அண்ணா வரணும், நான் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன். அதே போல் என்னுடைய தலைமுறையோடு இந்த படித்தும் வேலை இல்லாமல் போகக்கூடாது. என்னுடைய பிள்ளைகள் வந்து நாளைக்கு என்ன போல் வந்து கஷ்டப்படக்கூடாது. எனக்கு அடுத்த தலைமுறை அதே ஏரி வேலைக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் கஷ்டப்படுறதுக்கு இங்கே வந்து, சரிங்களா? அதை மாற்றுவீங்கன்னு நான் நம்புகிறேன். எத்தனையோ இளைஞர்கள் படிச்சுட்டு வீட்டில் இதே ஏரி வேலை பார்த்துட்ருக்காங்க. வேலையே கிடைக்காம எத்தனையோ பேர் மளிகை கடையிலையும் மூட்டை தூக்குற வேலையும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. சரியான ஊதியம் கிடைக்கல, சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கல. படித்தவங்கள விட தமிழ்நாட்டில் வந்து படித்தவங்களுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை, அதிகாரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட்டிவ்க்கு கேட்குறாங்க, எங்களுக்கு யாரும் சப்போர்ட் இல்லை, சரிங்களா? ஒரு ரேஷன் கார்டு வாங்குறதுக்கோ ஒரு ஓட்டு இது வாங்குறதுக்காகவும் நாங்கள் பட்ட கஷ்டம் ஏராளம். எங்களுக்கான சரியான ஒரு இது எங்களுக்கு கிடைக்காததுனால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம். என் பிள்ளைகளுக்கும் அது மாதிரி நடக்கக்கூடாதுன்னுட்டு தான் நான் இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்படுறேன். எதுக்காக இவ்வளோ தூரம் நான் பேசுகிறேன்னா, டிவிக்கே ஜெயிக்கணும், டிவிக்கேக்காக நாங்கள் ஓட்டு போடணும். இங்கே இருக்கிற எனக்கு ஆதங்கமாக இருக்குது. என்னுடைய ஓட்டு விஜயண்ணாக்கு எப்படி போய் சேரும்? இங்கே குவைத்தில் நடக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியும். உயிரை பணையும் வச்சுட்டு இருக்கோம். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற அந்த போர் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப தூரம் பேச விரும்பல, எல்லாமே தெரியும். அண்ணா எங்களுக்காக கை கொடுங்க, விசில் அடிங்க, நாங்கள் வந்து ஓட்டு போட உதவி பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய ஆதங்கம் விஜயண்ணாக்கு ஓட்டு போட முடியாமல் போயிடுமோன்னு கஷ்டமாக இருக்குது. ஹெல்ப் பண்ணுங்கள். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.